யாருடைய வாழ்க்கையை சிறப்பானதாக ஆக்கி வைத்திருக்கிறானோ அவர்கள் சிறந்த முறையில் வாழக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம். யாருடைய வாழ்க்கை கஷ்டத்திற்குரிய சூழலில் அல்லாஹ் வகுத்திருக்கிறானோ அதை அல்லாஹ் அந்த கஷ்டமான சூழலிலிருந்து அவர்கள் மீண்டும் வர வேண்டும், தங்களுடைய கஷ்டங்களிலிருந்து நிம்மதியான ஒரு சூழலை பெற வேண்டும் என்பதும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் உள்ள விஷயம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் மனித சமூகம் என்பது எப்போதுமே நல்லவைகளின் பக்கம் கவனம் செலுத்துவதை விட கெட்டவையின் பக்கம் தீயவற்றின் பக்கம் மக்களுடைய கவனம் செலுத்துவது என்பது மனித வாழ்வியலின் ஒரு மோசமான குணமாக மாறிக்கொண்டிருக்கிறது. எது நமக்கு நல்லதோ, எது நம் குடும்பத்திற்கு நலவானதோ, எது நம் மறுமைக்கான நலவானதோ அதை எடுத்துக்கொள்வதை விட எது நமக்கு கெட்டதோ, எது நம்முடைய குடும்பத்தையும் பாதிக்குமோ, எது நம்முடைய மறுமைக்கு மிகப்பெரிய கேவலமாக மிகப்பெரிய தண்டனைக்குரியதாக மாறிவிடுமோ அதை கையில் எடுத்துக்கொள்வது மனிதனுடைய இயல்பாக மாறிவிட்டது. இந்த இயல்பு மனிதரை எப்படி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், எப்படி தன் வாழ்வுக்கு எது நல்லதோ கெட்டதோ என்பதை புரிந்து வாழாமல் இருக்கிறானோ, அல்லது எதை கெட்டதாக தான் எடுத்துக்கொண்டிருக்கிறானோ, அதே மாதிரி மற்றவர்களை பற்றிய சிந்தனையும் நல்லதையும் கெட்டதையும் எடுப்பதை விட நல்லதை மட்டும் எடுக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து வாழ்வதில்லை. அடுத்தவர்களை பற்றிய நல்ல சிந்தனையோடு வாழ வேண்டும் என்பதில் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்வையை தொலைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை. இன்னைக்கு யாரையாவது பற்றி பேசப்படுகிறது என்று சொன்னால் அவர்களை பற்றிய நல்ல விஷயம் நம்முடைய காதுகளுக்கு வருகிறதா, அல்லது அவர்களை பற்றி நல்ல விஷயங்கள் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். சமீப காலங்களிலே யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்களிலே யாராவது ஒரு பிரபலங்களை பற்றி பேசுகிற பொழுதோ, அல்லது யாராவது ஒரு மனிதரை பற்றி பேசுகிற பொழுதோ, ஏதாவது ஒரு சின்ன பேச்சு வந்து அடுத்த நிமிஷத்துலேருந்து ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு அப்போவே தெரியும், அது அப்படி தான், அவங்க இப்படித்தான் அப்படிங்கிற நெகட்டிவான பேச்சுக்களை அதிகம் பேசக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப்புகளாக இருந்தாலும் சரி, சகட்டு மேனிக்கு என்ன செய்கிறது அப்படின்னா ஒருவரை பற்றின தவறான பேச்சுக்கள் அதிகம் பேசக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட வாழ்வியலை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லபீத்துங்கிற கவிஞரை பற்றி பேசுவார்கள். லபீத் எப்படிப்பட்டவர்? அவர் ஒரு இறை மறுப்பாளர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்கைக்கு எதிரானவர் அவர். ஆனால் சமூகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் அவரை பற்றி பேசுகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ ஏராளமான கவிஞர்கள் இருக்கலாம், கவிஞர்கள் நிறைய பொய்களை இதை செய்யலாம், சேர்க்கலாம், ஆனால் உண்மையான கவிஞர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னார், வார்த்தைகள் அதிகமான உண்மை கொண்டிருக்கிறார் என்று சொன்னார், அது லபீத் மட்டும்தான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இவர் இந்த மார்க்கத்தை ஏற்றவர் கிடையாது லபீத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்கையை ஏற்றவர் கிடையாது லபீத். ஆனால் ஒருவரை பற்றி பேசுகிற பொழுது அவர் என்னுடைய கொள்கையுடையவராக இருந்தாலும் சரி, என்னுடைய மார்க்கத்திற்கு மாற்றமானவராக இருந்தாலும் சரி, அவரை பற்றி நான் பேசுகிற பொழுது குறைவில்லாமல் அவரிடம் என்ன நலவு இருக்கிறதோ, அவரிடம் என்ன நல்லது இருக்கிறதோ அதை பற்றி நான் பேச வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். லபீத் உண்மையான கவிஞர். அவர் பேசுகிற வார்த்தைகள், கவிதை வார்த்தைகளில் அதிகம் உண்மை இருக்கும். அதிகமாக அவர் செய்ய மாட்டார், கவிதையில் பொய்யை கலக்க மாட்டார். ஒரு மாற்றுக் கொள்கையில் இருப்பவரை, மாற்று மதத்தை சார்ந்தவராக,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாதவராக இருந்த லபீத்தை அவர்களை பற்றி பேசுகிற போது நல்ல வார்த்தைகளை கொண்டு, அவருடைய நல்ல குணங்களை கொண்டு, அவர் உருவாக்கிய நல்ல படைப்புகளை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்திற்கு சொன்னார்கள், லபீத்துடைய வார்த்தைகள் உண்மையானதாக அதிகமாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் லேசா ஒருவரை பற்றின தவறான சிந்தனைகள் உருவாக்கி விட்டோம் என்று சொன்னால் வாழ்வியலில் அது மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கப்படும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை உணர்ந்து வாழ்ந்தார்கள், சமூகத்திற்கு உணர்த்தி வாழ்ந்தார்கள். யாரை பற்றி பேசுகிறாலும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு ஈஸியாக, அவ்வளவு இலகுவாக மற்றவர்களை பற்றிய தவறான சிந்தனைகளையோ தவறான செய்திகளை பற்றியோ அவருடைய சபையில் பேசப்படாது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் முடித்திருக்கிறவர்கள். அவருடைய தப்பு இருக்கோ இல்லையோ, அவர் தவறு செய்திருப்பாரோ இல்லையோ, அல்லது அவர்களுடைய மூதாதையர்கள் யாரோ ஒருவர் அந்த தவறை செய்தவராக இருந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள பற்றின தவறான செய்திகள் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அபூ லஹபுடைய மகள் துர்ரா ரலியல்லாஹு அன்ஹா, அபூ லஹபுடைய மகள், அவரை பற்றி அபூ லஹபை பற்றி நமக்கு நல்லா தெரியும். தப்பத் யதா அபீ லஹப்ங்கிற சூறாவே அபூ லஹபை பற்றி வந்த சூறா தான். அவ்வளவு சாபம்க்குரிய மனிதன் தான் அபூ லஹப். ரொம்ப மோசமான ஆள் தான், அவன் நல்ல குணம் கிடையாது. ஆனால் அவருடைய மகள் அபூ லஹபுடைய மகள் துர்ரா வருகிற பொழுது சபையில் அங்கெங்கே யாராவது ஏதாவது என்ன செய்கிறாங்க, அவரை பற்றி தவறுதலாக குத்தி காட்டி பேசுகிற பொழுது துர்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க, இதை பற்றி இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க யார் ரசூலுல்லாஹ், நான் கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறேன், மனசு கஷ்டமாக இருக்குது. என்னதான் எங்கள் அத்தாவை பற்றி பேசுகிறாலும் சரி, என்ன அவருடைய மகள்னு சொல்லி பேசுகிற பொழுதும் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் கூட்டு கண்டிச்சாங்க, ஏன் இப்படி மோசமாக இருக்கிறீங்க, ஏன் ஒருத்தவங்களை காயப்படுத்தி பேசுகிறீங்க, அடுத்தவங்களை பற்றி முடிஞ்சால் நல்லதை பேசணும் இல்லையா, வாயை மூடி அமைதியாக இருந்துடணும். பேசுகிற போதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த பாடம் அதுதான். பேசுனா நல்லதை பேசு, அது நாம பேசுகிற நல்லதாக இருக்கலாம் அல்லது மற்றவர்களை பேசுகிற நல்லதாக இருக்கலாம், எதுவோ ஒன்று. நம்மள்கிட்ட ஒரு செய்தி வருகிற பொழுது முடிந்த அளவுக்கு நல்ல செய்திகளை பேசுகிற குணமாக நம்முடைய குணம் இருக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய செய்தி என்ன செய்கிறது, பரவலாக பேசப்படுகிறது. எல்லா இடங்களிலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பற்றிய தவறான பேச்சுக்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. செய்தி அப்படியே என்ன செஞ்சுட்டு இருக்குது, பரவிக்கொண்டே இருக்கிறது. இப்போ பரவிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பற்றிய பேச்சுக்கள் பேசுகிற இந்த சூழ்நிலையிலே அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வீட்டில் இருந்துட்டு இருக்கும் பொழுது அபூ தர்தா ரலியல்லாஹு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட பொதுவாக மனைவியுடைய பழக்கம் உண்டு. பொதுவாக இன்றைக்கி இருக்கக்கூடிய மனைவிகள் எல்லாம் ஃபோன்களில் என்ன செஞ்சிடறாங்க, செய்திகளை அப்படியே அப்டேட் நியூஸ் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலை பார்க்குறோம். என்ன நடந்தாலும் சரி, வீட்டில் ஒரு சின்ன பாத்திரம் விழுந்தாலும் சரி என்ன செஞ்சிடும் அப்படின்னா, செய்தி இங்கேருந்து என்ன செஞ்சிடும், போக ஆரம்பிச்சிடும். நீங்கள் அப்படி தாங்க, இங்கே இப்படி விழுந்துச்சிங்க, இது இப்படி நடந்துச்சுங்க. செய்திகளை உடனே பரப்புறது என்பது, பேசுகிறது என்பது ஆண்களை விட பெண்கள் இடத்துல கொஞ்சம் அதிகமான பழக்கம் உள்ளது. இன்னைக்கு ஆண்களும் அந்த பழக்கத்திற்குள்ள அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இப்போ அபூ தர்தா ரலியல்லாஹு வீட்டுக்கு வந்த உடனே உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, எங்க கேள்விப்பட்டீங்களா விஷயம் அப்படின்ட்டு. வீட்டுக்குள்ளே வந்த உடனே நம்ம வீட்டு சூழ்நிலை என்னங்கிறத பேசுறது ஒரு பக்கம் இருக்கலாம், மற்றவங்க விஷயத்தை பேசுறது ஒரு பக்கம் இருக்கலாம் இல்லையா. இப்போ அபூ தர்தா ரலியல்லாஹு கேட்டாங்க, என்னமா விஷயம் அப்படின்னு. இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பற்றி இப்படிலாம் செய்தி பேசப்படுது தெரியுமா உங்களுக்கு அப்படின்ட்டு. முதல்ல வீட்டில் இருக்கக்கூடிய ஆம்பளையார்களோட பழக்கம் என்ன இருக்கணும் அப்படின்னா, நாமளும் பொம்பளைங்களோடு சேர்ந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, ஒரு வீட்டுடைய செய்திகளை பற்றி பேசுகிற பழக்கம் வரக்கூடாது.
அப்படியாம்மா அந்த வீட்டில் அது நடந்துச்சா? பொதுவாக நம்மளை விட அவங்களுக்கு தான் செய்தி அதிகமாக தெரியும். இப்போ நம்ம ஆட்கள் என்ன செஞ்சிடறாங்கன்னா எங்கே பொம்பளைகள் அதிகமாக பேசுகிறாங்களோ அது சபைக்குள்ளே நாமளும் போயிடுறது. யாராவது பற்றி குடும்பத்தை பற்றி பேசுகிற போது, யாராவது பற்றி பேசுகிற பொழுது இந்த ஆண்களும் அதில் என்ன செய்யறதில்ல, கலக்கிறதுக்கு தவறதில்லை. அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹுவோட உம்மதர்தா ரலியல்லாஹு சொன்னாங்க, இந்த செய்தி தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு. அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கோபம் வந்துச்சு. முதல்ல நமக்கு அடுத்தவ வீட்டு விஷயங்களை பேசுகிற பொழுது வர வேண்டியது கோபம் தான் நமக்குள்ள வரணும். உம்மதர்தாரிட கேட்டாங்க, முதர்தாவே இனி என்ன வார்த்தை பேசிட்டு இருக்கிற, யார் குடும்பத்தை பற்றி பேசிட்டு இருக்கிற, முதல்ல அடுத்தவங்க குடும்பத்தை பற்றி பேசுகிற நிலைமையில நாம் இருக்கிறோமா? அடுத்தவங்க குடும்பத்தை பற்றி நாம் பேசலாமா? நீ யாரை பற்றி பேசிட்டு இருக்கிற? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை பற்றி பேசிட்டு இருக்கிற. நான் ஒன்று கேட்குறவங்கிட்ட, நீ அப்படி ஒரு தவறுக்கு அதை அப்படிப்பட்ட ஒரு தப்பு நீ செய்வியா? ஆயிஷா அம்மாவை பற்றி ஒரு செய்தி இப்படி பரவுது, நீ நம்ம வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறிய, முதல்ல விளங்கிக்க, நீ அந்த தப்பை செய்வியா? அபூதர்தா ரலியல்லாஹு இந்த வார்த்தையை சொன்ன உடனே உம்மதர்தா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு மனசு தாங்க முடியல. அல்லாஹ் நான் அப்படிலாம் செய்வேன், நானும் இந்த மாதிரியான காரியத்தை செய்ய மாட்டேனே, நான் எப்படிப்பட்ட ஒழுக்கமான ஆள்? உம்மதர்தா அல்லாஹ் நிறுத்துறாங்க அப்படின்னா தன்னை பற்றிய பேச்சுக்குள் வந்த உடனே உம்மதர்தா ரலியல்லாஹு பதறி போயிட்டாங்க. என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க, என்னை பற்றி நானும் அப்படி கிடையாத வைக்காத அப்படின்ட்டு. அப்போ அபூதர்தா ரலியல்லாஹு சொன்னாங்க, நீயே அப்படி கிடையாதுன்னா ஆயிஷாமா மட்டும் எப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிற? முதல்ல அடுத்தவங்களை பற்றி பேசுகிற பேச்சை நிப்பாட்டு. அடுத்தவங்க முதல்ல தப்பாக பேசாத. அடுத்த வீட்டுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியாம, அடுத்தவங்களுடைய நிலைமையை புரிஞ்சிக்காம உனக்கு ஒரு செய்தி வந்த உடனே அதை பரப்புற வேலையை பார்க்காத. இது நல்ல விஷயமா உனக்கு? யார் வீட்லேயும் என்னமோ ஒன்று நடக்குது, அதை பரப்பி பேசி அது நம்ம வீட்டுக்குள்ள பேசி அந்த முசீபத்தை வாங்கணுமா நீ? அபூதர்தா ரலியல்லாஹு கோபப்படுறாங்க, ஏன் அதை பேசுற நீ அப்படிப்பட்ட பிள்ளையா, நீ அப்படி ஒரு தவறு செய்தியா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? அபூதர்தா ரலியல்லாஹு கேட்ட பின்னாடி உம்மதர்தா ரலியல்லாஹு அன்ஹு வாயை மூடிட்டாங்க. ஆமாம், இது நமக்கு தேவையில்லாத பேச்சு இல்லையா? அடுத்த வீடு எப்படி இருந்தால் நமக்கு என்ன, அடுத்த குடும்பத்தில் என்ன நடந்தால் நமக்கு என்ன, யார் வீட்டிலையும் என்னமோ நடக்குது, யார் குடும்பத்திலையும் என்னமோ நடக்குது, யாரோ என்னமோ படிட்டு போகிறாங்க, நான் அதை பற்றி ஏன் பேசணும்? உம்மதர்தா ரலியல்லாஹு அன்ஹு வாயை மூடிட்டாங்க. இனிமேல் இதை பற்றி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. முதலில் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுடைய பழக்கம் என்ன வேண்டும்? அது உள்ளூரில் இருக்கிறவங்களோ வெளியூரில் இருக்கிறவங்களோ முதல்ல அடுத்தவங்களை பற்றிய செய்தியை சேகரிக்கிறதுக்கு என்ன செய்யறது? போன் கால்கள் பரவுகிறத நம்ம பார்க்குறோமா இல்லையா? யார்ட்டாவது ஒன்று ஊரில் ஏதாவது ஒரு செய்தி நடந்துச்சு அப்படின்னா, எங்காவது ஒரு செய்தி நடந்துச்சுன்னா உடனே என்ன செஞ்சிடணும்? யார்கிட்ட கேட்டால் அந்த செய்தி தெரியும்? சில பேர் அதுக்குன்னே நியமித்து வச்சுருப்பாங்க, சில பேர் அவங்கள்ட்ட கேட்டுட்டா என்ன செஞ்சிடும், நமக்கு செய்தி வந்துடுமே அப்படிங்கிறது சூழல் இருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டிக்கிறாங்க. ஏன்பா அடுத்தவங்களுடைய பேச்சு உங்களுக்கு, அடுத்த குடும்பத்துடைய பேச்சு உங்களுக்கு எதுக்கு? இன்னைக்கு அது சர்வ சாதாரணமாக என்ன செய்கிறது, பொதுவெளியிலும் போயிட்டு இருக்கு. ஒரு குடும்பத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, விவாகரத்து பண்ணுறாங்க, என்னமோ பண்ணுறாங்க, நமக்கு என்ன? கவலைப்படுகிறது வேற. அதுக்கு பின்னாடி அலசி ஆராய்ந்து என்ன நடக்கு, ஏது நடக்கு. அவர் பெரிய கோடீஸ்வரராக இருந்தார், அவர் ஒரு இசையமைப்பாளராக இருந்தார், ஒரு பெரிய நடிகராக இருந்தார், என்ன நடந்திருக்கும், யாரோடு தொடர்பு இருந்திருக்கும், எல்லாம் அலசி ஆராய்ந்து என்ன செய்யப்படுகிறது, பேசப்படுகிற சூழலை பார்க்கிறோம். அது பிரபலமான மனுஷனாக இருந்தாலும் சரி, சாதாரணமான மனுஷனாக இருந்தாலும் சரி, எல்லோரிடம் சகட்டு மேலுக்கு செய்திகளை பரப்பக்கூடிய ஒரு சூழலை செய்து கொண்டு இருக்கிறோம், பார்த்து கொண்டு இருக்கிறோம். முதல்ல நம்ம மனசுக்குள்ள வர வேண்டிய செய்தி, நாம ஒரு குடும்பத்துடைய நிகழ்வுகளில் அது செய்தியாக நமக்கு வருகிற பொழுது அது நல்ல செய்திகளாக தெரிய வேண்டிய, நல்ல செய்தி நாம் தெரிந்திருக்க வேண்டிய சூழலை நமக்கு என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமானது. யாரை பற்றின நெகட்டிவான சிந்தனைகளும் நெகட்டிவான பேச்சுக்களும் மோசமான சூழலில் அவர்களை பற்றி பேசுவதோ நமக்கு முதல் தகுதி இல்லை, நமக்கு அது தரமில்லை என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பற்றிய பேச்சுக்கள் நடக்குது. இப்படி இவரோடு சேர்த்து பேசுகிறாங்களா வச்சுறாங்களே அப்படிங்கிற செய்தி பேசுகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பேச்ச தன் மனைவியை பற்றிய
பேச்சுக்களை கேட்குறாங்க. என்னம்மா நினைக்கிறீங்க ஆயிஷா அம்மாவை பற்றி, ஆயிஷா அம்மாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. பேசின யாரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மாவை பற்றி குறை சொல்லலை. ஆயிஷா அம்மாவை பற்றி குறை சொல்லலை யாருமே. எல்லாருமே அவர்கள் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை சொன்னாங்க. இப்படி என் மனைவியை பற்றி என்ன செய்த ஒரு தப்பான செய்தி பரவுத, இந்த செய்தி உண்மைதானா அப்படிங்கிறத கேட்கிற பொழுது, அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குற பொழுது எல்லோருமே அவர்களை பற்றி நல்ல பேச்சுக்கள். இல்லைம்மா அந்த பிள்ளை அப்படிலாம் கிடையாது, அந்த பிள்ளை அப்படி கிடையாது, அப்படியெல்லாம் பண்ணலை, அப்படிலாம் இருக்காது என்கின்ற நல்ல செய்திகளை என்ன செஞ்சாங்க அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு போனாங்க. அதிலும் குறிப்பாக ஆயிஷாமா சொல்கிறாங்க, என்னை பற்றி எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் தான் சொன்னாங்க. அதிலும் குறிப்பாக அந்த ஸைனப் அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட என்னை பற்றி செய்திகள் பேசப்படும் பொழுது ஸைனப் அம்மா சொன்னாங்க, அல்லாஹ் பாதுகாப்பானாங்க, அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. இந்த மாதிரி ஒரு செய்தி ஊருக்குள்ளே பேசிட்டு இருக்கிறாங்களே, இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்களே, இதிலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாங்க. இந்த விஷயத்தை பார்க்கறத விட்டு அல்லாஹ் என் கண்ணை குருடாக்குவானாக, இந்த விஷயத்தை கேட்கறத விட்டு என் காதை அல்லாஹ் குருடாக்குவானாக, இந்த விஷயத்தை விட்டு பேசுறதுட்டும் என் நாவை அல்லாஹ் என்ன செய்தான் ஒன்றும் இல்லாமல் ஆக்கட்டும் அப்படின்னாங்க. அடுத்தவங்களை பற்றிய தவறான பேச்சுக்கள் வருகிற பொழுது, அடுத்தவங்களை பற்றிய தவறான சிந்தனைகள் நமக்குள் வருகிற பொழுது, அடுத்தவங்களை பற்றி தவறான எண்ணத்தை நம்மளுடைய உள்ளத்துக்குள் கொண்டு வரும் பொழுது முதல்ல நாம விளக்கிக்க வேண்டிய விஷயம், இது எனக்கு தேவையில்லாத விஷயம். எங்கிட்ட ஒருத்தரை பற்றி கேட்டாங்க அப்படின்னா, நான் ஒருத்தரை பற்றி சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குன்னா அது அவங்களை பற்றின நல்ல விஷயங்களாக இருக்கும். நல்ல விஷயத்தை எங்கிட்ட இருந்து நம்ம நினைக்கணும் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். நம்மளை எத்தனை பேர் அப்படி கொண்டு போயிருப்பாங்க. ஒரு பொண்ணு பார்க்குறோம், அல்லது ஒரு மாப்பிள்ளை பார்க்குறோம், அவங்களை பற்றிய செய்திகள் எது நல்லதை நாம் என்ன செய்து இருக்கிறோம், முள்ளைக்கை கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். ஒன்றும் கிடையாது. என்னமோ விஷயம், யாரை பற்றியோ ஒரு விஷயம், நல்லதை பேசுறதை விட கெட்டது இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு அப்படின்னா அதிகமாக நம்முடைய நாவல்கள் பேச ஆரம்பித்து விட்டோம். அது பழக்கமாகி போய் எங்கெங்கெல்லாமோ அது என்ன செய்யுது அப்படின்னா செய்தித்தாள் மாதிரி நியூஸ் மாதிரி பரப்பிட்டு உலகம் முழுக்க பரப்புற மாதிரி ஒரு சூழல் உருவாக்கிவிட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் வாமிதியா அம்மா அவர்களும் வருவாங்க. மாயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் விபச்சாரம் செய்தவராக இருந்தாங்க. அவங்களோடு சேர்ந்து விபச்சாரம் செய்த வாமிதியா ரலியல்லாஹு அன்ஹாவும் என்ன செய்கிறாங்க, பின்னாடி அவங்களுக்கு தண்டனை கொடுத்த பின்னாடி வராங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க, யாரும் சொல்ல நான் தான் அவர் கூட நான் இதை செஞ்சுட்டேன், தவறு செஞ்சுட்டேன், எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு. அப்போ வாமிதியா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லைம்மா நீ ஏதாவது வேறு எது செஞ்சிருப்ப, நீ தவறாக இங்கே வந்து சபையில் சொல்லுவ, நீ போமா அப்படின்னாங்க. அவங்க வாயால் சொன்ன ஒரு தப்பை, நான் இப்படி ஒரு தவறை செஞ்சுட்டேன்னு சொல்லி வாயால் சொன்ன ஒரு தப்பை இன்னைக்கு என்ன செய்யறது அப்படின்னா, தப்பே செய்யலன்னு சரி, நான் தப்பு செய்யலைனாலும் சரி, அதை தோண்டி 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 துருவி கேட்கிற பழக்கம் என்பது இன்னைக்கு என்ன செஞ்சிடுச்சு, அது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வங்கிறது இன்று மனித சமூகத்துக்கு மத்தியில் பரவ ஆரம்பிச்சு. எப்படியாவது இதை என்ன செஞ்சிடணும், என்னென்ன நம்ம கண்டுபிடிச்சாகணும், எப்படியாவது நமக்கு இந்த விஷயம் என்ன செஞ்சாகணும், தெரிஞ்சாகணும். எவ்வளவு சூழலை வைத்திருக்கிறோம். நேரடியாக மாயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்க, வந்து செய்தியை சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் நான் தப்பு செஞ்சுட்டேன். வாபிதியா வந்து சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் தப்பு செஞ்சுட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அவங்க வாயால் சொன்ன தப்புக்கு கூட உடனே அவங்க ஏற்றுக்கல. இல்லை நீ எதையாவது தெரியாமல் என்ன செஞ்சிருப்ப, வேற எதையோ சொல்ல வந்திருப்ப, இல்லை நீ ஒரு போதையில் வந்து சொல்லியிருப்ப, இல்லை நீ ஒரு மயக்கத்தில் வந்து சொல்லியிருப்ப, நீ தவறுதலாக வந்து சொல்லியிருப்ப. ஒரு தவறு செய்திருந்த மனிதரை கூட நல்ல சிந்தனையோடு பார்க்கிற சபையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை நமக்கு கற்றுத் தந்தாங்க. நல்ல விஷயத்தை கூட தவறுதலாக எண்ணக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு சமூகத்தில் பரவ ஆரம்பிச்சு. மாண்டடா வந்து சொல்கிறாங்க, நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு. அப்போ மாயிஷா இல்லாட்டியும் வாமிதியார் இல்லாட்டி என்ன சொன்னாங்க, நீ அப்படி செய்யலப்பா, அப்படி இருக்காதுப்பா அப்படின்னாங்க. மாறி மாறி செய்தவர்கள் தானே என்ன செய்தார்கள், ஒப்புக்கொண்ட பின்னாடி தான் அவங்களுக்கான தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. வாமிதியார் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு
திரும்ப 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 செய்தி என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய தண்டனைக்கான காலத்தை நீக்கி வைக்கிறாங்க. இப்போ வேண்டாம்பா, இப்போ வேண்டாம்பா, இப்போ வேண்டாம்பா, இப்போ உனக்கு தண்டனை கொடுக்க முடியாது, இப்போ உனக்கு தண்டனை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு தடவை தண்டனை கொடுக்குற அந்த சமயம் வருகிற பொழுது அவனுடைய ரத்தம் என்ன செஞ்சிருச்சு, கல்லை விட்டு எரியும் பொழுது மேலே பட்டுச்சு. ஹாமிதியார் ரலியல்லாஹு அவனுடைய ரத்தம் என்ன செஞ்சிருச்சு, ஒரு சஹாபியோட மேலே பட்டுச்சு. திட்ட ஆரம்பிச்சுட்டா, அந்த அம்மாவுடைய ரத்தம் ஏமால பட்டுச்ச, நான் அசிங்கமாயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாரு பேசும்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தப்பு செஞ்சுட்டு அந்த அம்மா சரி, தப்பு செஞ்ச பின்னாடி அவங்களாதான் வாண்டடா நாம் என்ன செய்யலை, போய் பிடிக்கல. தப்பு செஞ்சவங்க நாம் பிடிக்கிறது வைக்கிறதுக்கு நாம் பெரிய சிபிசிஐலாம் கிடையாது. இன்றைக்கி அது ஒரு பெரிய நல்ல பழக்கமாக நம்மள்கிட்ட என்ன செஞ்சுட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். நாமளாம் அவங்கள போய் என்ன செய்யலை, பிடிச்சி இழுத்துட்டு வரல, அவங்களா வாண்டடா நம்மள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கேட்ட இந்த பாவ மன்னிப்பை இந்த மதீனாவில் இருக்கக்கூடிய 70 சஹாபாக்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா 70 நபருடைய பாவங்களையும் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், மன்னிச்சிருவான். அந்த ஒரு அம்மாவுடைய பாவ மன்னிப்பு இங்கே இருக்கக்கூடிய 70 நபர்களுடைய பாவ மன்னிப்புக்கு சமமானது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தவறே செஞ்சிருந்தாலும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்படிங்கிற பொழுது அந்த தவறுக்கு பின்னாடி அவங்களுடைய பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் இருக்கு. அதை பற்றி நீ என்ன அவங்களை பற்றி தவறான பேச்சுக்களை என்ன செய்கிற பேசிட்டு இருக்கிறாய் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அவங்களை பிடிச்சி கண்டிச்சாங்க. அப்படிலாம் பேசாதீங்க, அப்படிலாம் என்ன செய்யாதீங்க, செய்திகளை பரப்பிட்டு இருக்கிறாதீங்க, தவறான சிந்தனையை மக்களுக்கு மத்தியில் ஊட்டாதீங்க அப்படின்னு. தடவை மக்களுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஏத்திக்காப் இருக்கிறாங்க. ஈத்திக்காப் இருந்து என்ன செய்றாங்க, பள்ளிவாசலுக்கு வெளியில் அந்த டயத்தில் பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருந்த உடனே அவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகிறாங்க. போன கூப்பிட்டு சொல்கிறாங்க, எப்பா நான் என் மனைவி கூட தான்ப்பா பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு. இருக்கிற 2 பேருக்கு ஆடி போச்சு. ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, என்ன ரசூலுல்லாஹ், நாங்களாம் உங்களை பற்றி தப்பாக நினைப்போமா அப்படின்ட்டு, நாங்கள் உங்களை பற்றிலாம் அப்படிலாம் நினைக்க மாட்டோமே யார் ரசூலுல்லாஹ் அப்படின்ட்டு. அப்பா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த 2 பேர்த்தையும் நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீங்கப்பா, பிரச்சனை இல்லை, ஆனால் அவங்கள்ட்ட செய்தா இருக்கான் பாரு, அவன் உங்கள்கிட்ட தப்பான செய்தியை செஞ்சுட்டு இருப்பான், தூண்டி விட்டுட்டே இருப்பான். நீங்கள் முதல்ல பார்த்துட்டு அமைதியாக செஞ்சு என்ன செய்யலாம், போயிடலாம். ஆனால் உங்களிருந்து செய்தி பரவ செய்தான் சும்மா இருக்க மாட்டான், அந்த செய்தியை பரப்புறதுக்கு தவறான சிந்தனைக்கு ஊட்டுறதுக்கு காரணமாக இருப்பான். அதனால தான் நான் கூப்பிட்டு என்ன செஞ்சேன், உங்கள்கிட்ட செய்தியை நான் இப்போ இவங்கள்கிட்ட தான் இதை தான் பேசிட்டு இருந்தேங்கிறத நான் என்ன செஞ்சேன், உங்கள்கிட்ட வாண்டடா சொன்னேன் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரையும் கூப்பிட்டு சொல்லுவாங்க. ஏன் தவறான செய்திகளை பரப்புறது அப்படிங்கிறது மனித சமூகத்தில் சர்வசாதாரணமாக போச்சு. யார் என்ன பண்ணுறா, என்ன பார்க்குறா, என்ன செய்கிறாங்க, வேவு பார்க்குற எட்டி பார்க்குற குணங்கிறது இன்றைக்கி சர்வசாதாரணம். அடுத்த வீட்டை எட்டி பார்க்குறது, அடுத்தவங்க குடும்பத்தை எட்டி பார்க்குறது, அல்லது அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி ஒட்டு கேட்குறது, இதுக்கு இது சர்வசாதாரணமான விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடுத்தவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு இருக்கிறியா, வீட்டுக்குள்ளே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்ம வீட்டுக்குள்ளே எவனாவது தேவையில்லாமல் எட்டி பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னா கதவு வழியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ரூமுக்குள்ளே இருக்கும்போது கதவு வழியாக நினைக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே எட்டி பார்க்குறாங்க. பார்த்தவொடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் கண்ணை எடுக்கிற சமயத்தில் தான் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் யாரோ பார்க்குறாங்கன்னு பார்த்தாங்க. வெளியே வந்தோன்னு சொன்னாங்க, நீ பார்க்குறத நான் முதலே பார்த்துருந்தா உன் கண்ணை குத்திருப்பா அப்படின்னா, நீ பார்க்குறத முதல்ல நான் பார்த்துருந்தேன்னு வச்சுக்கேன் உன் கண்ணை குத்திருப்பா அப்படின்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொன்னாங்க, யாரையும் எந்த விஷயத்தையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு சொன்ன ரசூலுல்லாஹ், யாரையும் எந்த விஷயத்துக்காக பழி வாங்காதீங்கன்னு சொன்ன யார் ரசூலுல்லாஹ். பொதுவாக சொன்னாங்க, நம்ம வீட்டை எட்டி பார்க்குறவனு நாம் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோன்னு சொல்லி கண்காணிக்கக்கூடிய இருக்கிறான் இல்லையா, அவன் கண்ணை குத்தி அந்த கண்ணு பறி போடுறான்னு சொல்லி உன் மேலே குத்தம் இல்லை அப்படின்னாங்க. மாக்கான அழைக்கும் மின் ஜினா ஜுனாஹி, உன் மேலே தப்பு கிடையாது. உன்னை ஒருத்தர் கண்காணிக்கிறானா, உன்னை ஒருத்தர் எட்டி பார்த்துட்டு இருக்கிறான், உன் குடும்பத்தை ஒருத்தர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறானா, வேவு பார்த்துட்டு இருக்கிறானா, அவன் கண்ணை குத்துறதுல உன் வீட்டை எட்டி பார்க்கறதுல கண்ணை குத்துறது எந்த தப்பு உனக்கு கிடையாதுப்பா. எந்த விஷயத்துக்காக நம்ம வீட்டை ஒருத்தர் எட்டி பார்க்கறது இல்லை, நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் ஒருத்தர் பார்த்துட்டு வேவு பார்க்குற இந்த சூழல் இருக்கிறது இல்லையா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது ரொம்ப மோசமான விஷயம்.
அது மட்டுமல்ல, யார் அடுத்தவங்களுடைய குறைகளை பேசிட்டு இருக்கிறாங்களோ அந்த பேசிட்டு இருக்கிறவங்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமையில் என்ன செய்வாங்க அப்படின்னா பெரிய நகம் கொடுக்கப்படுமா. அந்த நகத்தால முகத்தையும் என்ன செய்வாங்க, கீசிக்கிட்டு இருப்பாங்க, நெஞ்சையும் கீசிட்டு இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்களா, ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், யார் அவங்க மூஞ்சை கிரிட்டு இருக்கிறாங்க, நெஞ்சை கிரிட்டு இருக்கிறாங்க? உலகத்தில் ஊருக்குள்ள யார் யார் அடுத்தவனை பற்றி குறைய பேசிட்டு இருக்கிறாங்களோ, குறைய தேடிட்டு இருக்கிறாங்களோ, புறம் பேசிட்டு இருக்கிறாங்களோ, அடுத்தவங்களை பற்றி பேசி யார் பேசிட்டு இருக்கிறாங்க, அத்தனை பேருக்கு இதுதான் தண்டனை. இன்னொரு ஹதீஸில் வருது, இந்த விழா பகுதியுடைய சதை இருக்கு இல்லையா, இந்த சதையை எடுத்து என்ன செய்வாங்களா அப்படின்னா சாப்பிட சொல்லுவாங்களாம். சாப்பிடு. இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் யாருக்கு இந்த மாதிரி நரகத்தில் சதையை எடுத்து என்ன செய்கிறாங்களோ கொடுக்குறாங்களே, யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு. யார் உலகத்தில் அடுத்தவங்க குறைய பற்றி பேசிட்டு இருந்தாங்களோ, அடுத்தவங்களுக்கு குடும்பத்தை பற்றி பேசிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் இந்த தண்டனை மறுமையில். சதையை அறுத்து என்ன செய்யும், நீ சாப்பிடு. உலகத்தில் இந்த வேலையை தானே பார்த்துட்டு இருந்த, உலகத்தில் அடுத்த மனுஷனுடைய இறைச்சியை தின்னுட்டு இருந்த இல்லையா, அதே மாதிரி இங்கே என்ன செய், நீ செய் என்பதாக என்ன செய்யும், மறுமையில் தண்டனை கொடுக்கப்படும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் அழுத்தமாக சொன்னார்கள், யா மஅஷர மன் ஆமன பிலிசானிஹி, யா மஅஷர மன் ஆமன பிலிசானிஹி, நாக்கால மட்டும் ஈமான் கொண்டவர்களே, பலம் யதுகுலுல் ஈமானி கல்பஹு, உள்ளத்தில் ஈமான் இல்லாத மனிதர்களே, சும்மா பேரளவுக்கு நானும் முஸ்லீம் சொல்லிட்டு இருக்கிறீங்களே, உள்ளத்தில் ஈமான் இல்லாத நீங்க லா தகுதபுல் முஸ்லிமீன, எந்த முஸ்லிமுடைய குறைகளை நீங்க தேடாதீங்க, எந்த முஸ்லிமுடைய குறைகளை நீங்க தேடாதீங்க. வலா தத்தபி ஔராத்திஹிம், யாருடைய குறையும் என்ன செய்யாதீங்க, ஆய்வு செய்யாதீங்க, தேடிட்டு இருக்காதீங்க. அவன் என்ன பண்றான், ஏது பண்றான், அவனுடைய குறை என்ன, அவன்கிட்ட இருந்து எது நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும் சொல்லி என்ன செய்யறாதீங்க. வலா தத்தபி ஔராத்திஹிம், அடுத்தவங்களுடைய குறைகளை நீங்க என்ன செய்யாதீங்க, தேடாதீங்க. பைன்னஹு மனிதப ஔரத்திஹிம், யார் அடுத்தவங்க குறையை தேடிட்டு இருக்கிறானோ, யார் அடுத்தவங்கள் தவறுகளை தேடிட்டு இருக்கிறானோ, எத்தபி அல்லாஹு ஔரத்துஹு, அல்லாஹ் அவன் குறையை தேட ஆரம்பிச்சிருவான். நம்ம அடுத்தவன் என்ன செய்யறான், ஏது செய்யறான், எங்க போறான், எங்க வாரா, என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லி நாம தேட ஆரம்பிச்சோம் அப்படின்னா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், நாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், அவனை கண்காணிச்சுட்டு இருக்கிறோம், நாம அவங்களுடைய குடும்பத்தை கண்காணிச்சுட்டு இருக்கிறோம், நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் சொல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் அவன் குறையை தேட ஆரம்பிச்சிருவான். வமன் எத்தபி அல்லாஹ் ஔரத்துஹு, அல்லாஹ் என்ன செய்வான், அவனுடைய குறையை தேட ஆரம்பிச்சிருவான். அவனுடைய குறைவை என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் பரப்ப ஆரம்பிச்சிருவான். நீ அடுத்தவனுடைய குறையை தேடுற இல்லையா, எவன் யாரோட குடும்பமோ எங்கேயோ என்ன செய்து என்னமோ தப்பு பண்ணிட்டு போறா, அல்லது என்னமோ அவங்க குடும்பத்தில் நடந்துட்டு போகுது, இதை ஃபேஸ்புக்கில் உட்காந்து கமெண்ட் பண்ணுறது, வாட்ஸ்அப்பில் உட்காந்து செய்திகளை பரப்புறது, என்னென்ன வலைதளங்கள் இருக்கிறதோ அத்தனை வலைதளங்களும் என்ன செய்து கொண்டு இருக்கிறான். மனுஷன் என்ன பரப்புறான்னு தெரியல. ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன செய்து ஒரு மனிதருடைய விவகாரத்தை நடக்குது, அடுத்த நாள் அவரோடு பணி செய்யக்கூடிய ஒரு பெண்ணுடைய விவகாரத்தை அத்தனை என்ன செஞ்சுட்டான், ஜாயின் பண்ணிட்டான். அவரை பற்றி செய்தி 4 நாட்கள் என்ன செய்து பேசப்படுகிற சூழலை பார்க்கிறோம். யார் குடும்பத்தில் என்ன நடந்தால் உனக்கு என்ன, இவர் என்ன பெரிய செய்தி தொடர்பாளரா? நம்ம 4 பேருக்கு செய்தி இங்கிருந்து என்ன செய்யணும், இங்கிருந்து நேரம் உழைப்பு போய் சில பேர் என்ன செய்யலாம், நம்மகிட்ட என்ன நடக்கு ஏது நடக்குன்னு கேட்கலாம். என்ன தாமஸ் ஆல்வா எடிசன் இருக்கார் இல்லையா, தாமஸ் ஆல்வா எடிசன், அவருக்கு இருந்து பெரிய குறை, அவர் இந்த லைட்டு ஃபேனு இந்த கரண்டை கண்டுபிடிச்சார் அவர் தான். அவருக்கு காது கேட்காது. அப்போ அவங்க நண்பர்களாக என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஆலோசனை பண்ணி, எப்பா இவ்வளோ பெரிய நல்ல மனுஷன், இவ்வளோ விஞ்ஞானியாக இருக்கிறாரு, அவருக்கு ஒரு குறை இருக்குது, அந்த காதை சரி பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, டாக்டர்கிட்ட கூட்டு போய் காரை சரி பண்ணுறதுக்கு, காதை சரி பண்ணுறதுக்கு என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க. கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் ஓடிட்டு இருக்கு. கொஞ்ச நாள்லேயே தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து சொல்கிறாரு, அந்த டாக்டர்கிட்ட வேண்டாம், எனக்கு என்ன செய்யாதீங்க, எந்த ட்ரீட்மெண்ட் பார்க்காதீங்க அப்படின்ட்டு. அப்போ டாக்டர் கேட்காரு, ஏங்க வேண்டாங்கிறீங்க அப்படின்னு. இல்லை, எனக்கு கேட்ட கொஞ்ச நாள் என்ன செய்கிறேன் அப்படின்னா என் காது கொஞ்சமாக கேட்க ஆரம்பிச்சு, நான் கேட்ட 90% செய்திகள் எல்லாமே அடுத்தவனை பற்றி தப்பான செய்தி தான், அடுத்த குடும்பங்களை பற்றி தப்பான செய்தி தான். இந்த காது இப்படி கேட்கறது கேட்காமே இருக்கட்டும், அடுத்தவனை பற்றி பேசுறதுக்கும் அடுத்தவருடைய குடும்பத்தை பற்றி பேசுறத கேட்கறதுக்கு என் காது கேட்காமே இருக்கட்டும் சொல்லி தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னதாக நாம் செய்கிறோம். அவருடைய வரலாற்று செய்தியை பார்க்குறோம். அப்போ அடுத்தவருடைய குறைகளை பேசுறதும் தப்பு தான், கேட்கறதும் தப்பு தான். முதல்ல நாம் அதை விளங்கிக்கணும். ஏதோ ஒன்று செய்தி பரவுதா, கேட்டுட்டு என்ன செய்தி, அதை நம்ம 4 பேருக்கு மத்தியில் நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு 4 பெண்கள் பேசுகிறதோ அல்லது நாமளும் அவங்களோட உட்காந்து பேசுகிறதோ அப்படி கேட்கிறோமா இருந்தால் அல்லாஹ் சொல்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எஃப்லஹு
பைத்தி, அல்லாஹ் அவன் வீட்டில் இருந்து அல்லாஹ் என்ன செஞ்சிருவான் அப்படின்னா அவனை கேவலப்படுத்திடுவான். நீ வெளியில் கேவலப்படுத்திருக்க, நீ வீட்டுக்குள்ளே என்ன தப்பு செஞ்சுட்டு இருக்கிற, என்னென்ன செய்திகளை நீ செஞ்சுட்டு இருக்கிறங்கிறத, அல்லது உன் குடும்பத்தில் உங்கள் வீட்டில் என்னென்ன நடக்குங்கிற செய்தியை அல்லாஹ் என்ன செஞ்சிருவானா, கேவலப்படுத்த ஆரம்பிச்சிருவானா. நான் சரியாக இருக்கணும். பொதுவாக சொல்லுவாங்க, குற்றம் இருப்பின் சுற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் மொழி உண்டு இல்லையா? குற்றம் பார்க்கின் குற்றம் இல்லைன்னு ஏதோ தமிழ் மொழி இருக்கும் இல்லையா? முதல்ல குற்றத்தை தேடுறேன்னா, குறைய அடுத்தவங்கிட்ட தேடுறேன்னா, நான் ஒழுங்காக இருக்கணுமான்னு பார்க்கணுமா? நான் என்ன செய்கிறேன், சரியாக இருக்கிறேன்னா? எங்கிட்ட 1008 குற்றங்களை தவறுகளை வைத்துட்டு நான் இன்னும் அடுத்தவங்களை என்ன செய்கிறோம், தேடி குறைகளை தேடிக்கொண்டு இருக்கிறோம், தவறை தேடிக்கொண்டு இருக்கிறோங்கிற மனசு வழங்கி கொண்டு தமிழ் மொழி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடுத்தவங்க குறைகளை பற்றி பேசுகிறீர்களா, அடுத்தவங்க குறையை நீ ஆய்வு பண்ணுறியா, அதை தேடிட்டு இருக்கிறியா, என்ன நடக்கு ஏது நடக்குன்னு அடுத்தவங்க வீட்டை எட்டி பார்க்குறியா? கண்டிப்பாக அல்லாஹ் நீ வீட்டுக்குள்ளே நீ தப்பு செஞ்சாலும் சரி, உன் குடும்பத்தில் வீட்டில் யார் தப்பு செஞ்சாலும் சரி, அல்லது வீட்டுக்குள்ளே இருந்து யாருக்கு தெரியாத நம்ம செய்கிற தவறுகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ஒன்றை கேவலப்படுத்தாமல் இருக்க மாட்டான்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ ஒரு மனிதர்களை பற்றி பேச வருகிற பொழுது முடிந்த அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய காதுகளை பாதுகாக்க வேண்டும். நல்லதாக அவங்களை பற்றி பேசுகிற கேட்கிற சூழலை உருவாக்க வேண்டும். நம்ம வாயிலிருந்து ஒருத்தரை பற்றி செய்தி வருகிறதா, அவரை பற்றி நல்ல பேச்சுக்கள் வர வேண்டும். நம் காதுகளில் ஒருவரை பற்றி பேச்சு வருகிறதா, அவரை பற்றி நல்ல பேச்சுக்கள் நம்முடைய காதுகளில் விட வேண்டும் என்கிற சிந்தனை வேண்டும். சஃபியா அம்மா சொன்னாங்க, சைனப் அம்மா சொன்னாங்க, அடுத்தவங்களை பற்றி பேசுறது, அடுத்தவங்க இப்போ தப்பாக பேசுகிற, கேட்குற என் காது கேட்காம போகட்டுமே, பார்க்குற என் கண் பார்க்காம போகட்டுமே, பேசுகிற என் நாள் பேசாமல் போகட்டுமே என்பதாக சபியார் ரலியல்லாஹு தனி சைனப் ரலியல்லாஹு சொன்னார்கள். சொன்னால் நம்மால் முடிந்த அளவுக்கு யார் வீட்டில் என்ன நடந்தாலும் என்ன, அவர் பிரபலமாக இருக்கலாம் அல்லது சாதாரணமான மனிதராக இருக்கலாம், அவருக்கும் மனம் உண்டு, அவருக்கும் வீட்டில் என்ன செய்கிறது குணம் இருக்குது, அவருடைய குடும்பம் இருக்கிறது, பின்னாடி அவருடைய வாழ்நாள் இருக்கிறது. யாரை பற்றியும் தவறான பேச்சுக்கள் பேசாமல் மற்றவர்களை பற்றி பேசுகிற போது நல்ல விதமான பேச்சுக்களை பேசுகிற வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு எனக்கும் உங்களுக்கும் தந்தருபுரிவானாக. வாகிர் தேவானா சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக. ஆமீன்.